இந்த காணொளியை காணும் கேட்கும் தேவ ஜனமே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் தேவனின் பரிபூர்ண சமாதானம் உங்கள் அனைவரையும் நிரப்பி என்றும் வழிநடத்த ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பாவம் செய்யாத மனுஷன் இல்லை என்று 1 ராஜாக்கள் 8:46 வசனத்தில் வாசிக்கிறோம். மற்றும் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சங்கீதம் 14:2-3 வசனத்தில் காண்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 வசனம் எச்சரிப்பாய் போதிக்கின்றது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று 1 யோவான் 1:8-10 வசனங்கள் நம்மை வழிநடத்துகிறது. எல்லாருக்கும் தேவனை தரிசிக்க ஆசையுண்டு. யாவரோடும் சமனமாயிருக்கவும் பரிசுமுள்ளவளாயிருக்கவும் நாடுங்கள். பரிசும் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று எபிரேயர் 12:14 வசனம் நம்மை உணர்வடை செய்கிறது. மேலும் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவளுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவளுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று மத்தேயு 6:14-15 வசனத்தில் தெளிவாய் கிறிஸ்து போதித்ததை காண்கிறோம். மற்றும் பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று ரோமர் 6:23 வசனம் நம்மை எச்சரிப்பாய் போதிக்கின்றது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தவுடனே முதலில் அவளை மூடியிருந்த தேவ மகிமை எழுந்தார்கள். அதோடு கூட தேவ சாயலையும் ஆரோக்கியத்தையும் சகலவித நன்மைகளையும் பலன்களையும் ஆசுவாங்களையும் பாதுகாப்பையும் இழந்து இன்று வரை மனுக்குலம் அனைத்தும் என்ன செய்வதென்று அறியாது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. நாம் செய்து கொண்டிருக்கிற பாவங்களை நாம் அறிக்கையிட்டு தேவனோடு மனுஷோடும் புறவாகவில்லை என்றால் இம்மையும் மறுமையும் தள்ளுண்டு போது நிச்சயம் என்று வேதம் போதித்து நடத்துகிறது. ஆகையால் இந்த பாடலை தவறாமல் தினமும் உணர்ந்து பாடி தேவ சந்நிதியில் நம்மை தாழ்த்தி குடும்பத்திலும் ஜெப வேளைகளிலும் ஆராதனைக்காய் கூடுகின்ற ஆலயத்திலும் சபையிலும் கிறிஸ்துவின் ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒருமனப்பட்டு தேவ கிருபை தயவு இரக்கம் மன்னிப்பு பெற்று பரிசுத்த ஜாதியாய் தேவ ஜனமாய் ஆசாரிய திருக்கூட்டமாய் மாற உருமாறி அவருடைய ராஜ்யத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று லூக்கா 6:38 கிறிஸ்து போதித்தார். மற்றும் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கும் இடத்தில் தேவன் பிரியமா இருக்க என்று 2 கொரிந்தியர் 9:7 பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிட்டிருப்பதை வேதத்தில் காண்கிறோம். இந்த பாடல் மூலம் நீங்கள் நிச்சயம் பயனடைவீர்கள் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் விசுவசிக்கிறோம். தேவ சித்தத்தின்படியும் தேவன் உங்கள் மனதில் நியமித்தபடியும் மனவுப்போடு நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ மகிமைக்காய் உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளை நன்றி சோத்திரங்களோடு வரவேற்று உங்களையும் உங்கள் குடும்ப மக்களையும் தேவன் கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆஸ்வதிக்கிறோம். ஆம், ஆமேன், ஹல்லேலூயா, ஓசன்னா, ஷாலோம். தயவுசெய்து லைக் செய்து உங்கள் நல்ல கருத்துக்கள் மட்டும் கமெண்டில் குறிப்பிட ஆதரித்திட சிறிது நேரம் எடுத்து உதவுங்கள். மற்றும் பலருக்கும் பகிர்ந்து எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆத்ம நேசரான தேவன் நிச்சயம் ஆசிர்வதிப்பார். ஆமேன். மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மோர் கிளிக் செய்து சென்று பார்க்கவும். நன்றி. ஆமேன். அசுத்தனான் மன்னியும் பாவினான் நீசனான் அசுத்தனான் மன்னியும்
இம்மட்டும் செய்திட்ட பாவங்களை ஏற்றே நானும் அழுகின்றேன். இம்மட்டும் செய்திட்ட பாவங்களை ஏற்றே நானும் அழுகின்றேன். நண்பருக்கெதிராய் செய்திட்ட பாவங்களுக்காய் வருந்துகிறேன். அன்பருக்கெதிராய் செய்திட்ட பாவங்களுக்காய் வருந்துகிறேன். மன்னியும் ஐயா மன்னியும், என் பாவம் மீட்டுமே மன்னியும். மன்னியும் ஐயா மன்னியும், என் பாவம் மீட்டுமே மன்னியும். பாவினான் நீசனான் அசுத்தனான் மன்னியும். பாவினான் நீசனான் அசுத்தனான் மன்னியும். அருவருப்பான இச்சைகளால் உம்மை விட்டகன்று செல்கின்றேனே. அருவருப்பான இச்சைகளால் உம்மை விட்டகன்று செல்கின்றேனே. நேசருக்கெதிராய் துணிகரமாய் உம்மை மனநோக செய்கின்றேனே. நேசருக்கெதிராய் துணிகரமாய் உம்மை மனநோக செய்கின்றேனே. மன்னியும் ஐயா மன்னியும், என் பாவம் மீட்டுமே மன்னியும். மன்னியும் ஐயா மன்னியும், என் பாவம் மீட்டுமே மன்னியும். பாவினான் நீசனான் அசுத்தனான் மன்னியும். பாவினான் நீசனான் அசுத்தனான் மன்னியும். வேதத்திற்கெதிரான பாவங்களால் உம்மை உதாசீனப்படுத்துகிறேன். வேதத்திற்கெதிரான பாவங்களால் உம்மை உதாசீனப்படுத்துகிறேன். நன்மைகள் செய்திட்ட தேவனையே சிலுவையில் அறைந்து கொல்லுகிறேன். நன்மைகள் செய்திட்ட தேவனையே சிலுவையில் அறைந்து கொல்லுகிறேன். மன்னியும் ஐயா மன்னியும், என் பாவம் மீட்டுமே மன்னியும். மன்னியும் ஐயா மன்னியும், என் பாவம் மீட்டுமே மன்னியும். பாவினான் நீசனான் அசுத்தனான் மன்னியும். பாவினான் நீசனான் அசுத்தனான் மன்னியும். பரிசுத்த ஆவியின் போதனையை தள்ளியே எதிர்த்து வாழுகிறேன். பரிசுத்த
பரிசுத்த ஆவியின் போதனையை தள்ளி எதிர்த்து வாழுகிறேன். கிருபையாய் பெற்றிட்ட ரட்சிப்பையும் உணராமல் பாவத்தில் மூழ்குகிறேன். கிருபையாய் பெற்றிட்ட ரட்சிப்பையும் உணராமல் பாவத்தில் மூழ்குகிறேன். மன்னியும் ஐயா மன்னியும், என் பாவம் மீட்டுமே மன்னியும். மன்னியும் ஐயா மன்னியும், என் பாவம் மீட்டுமே மன்னியும். பாவினான் நீசனான் அசுத்தனான் மன்னியும். பாவினான் நீசனான் அசுத்தனான் மன்னியும். கல்வாரி இரத்தத்தை தெளித்தருளும், உணர்வுள்ள இருதயம் தந்தருளும். கல்வாரி இரத்தத்தை தெளித்தருளும், உணர்வுள்ள இருதயம் தந்தருளும். உம் சித்தம் அறிந்து எந்நாளும் வாழ்ந்திட கிருபை பொழிந்தருளும். உம் சித்தம் அறிந்து எந்நாளும் வாழ்ந்திட கிருபை பொழிந்தருளும். மன்னியும் ஐயா மன்னியும், என் பாவம்